அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 18ஆம் சங்கீதம் 32வது வசனத்திலே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை பலத்தால் இடைக்கட்டி, என்னை பலத்தால் நிரப்பி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் பலன் கொடுக்கும்போது, தைரியம் கொடுக்கும்போது, அந்த பாதையிலே மிகுந்த தைரியத்தோடு நடப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். சில நேரங்கள்ல மனதளவில் பயங்கர சோர்வு உண்டாகும், கலக்கம் உண்டாகும் போது, வேதனை உண்டாகும் போது இருக்கிற எல்லா பலனும் போயிடும். சரீரம் பலவீனப்படுகிற போது ஊட்டச்சத்துக்களாலே அதை சரி செய்து விடலாம். ஆனால் மனதளவில் தோன்றுகிற அந்த பலவீனத்தை, சோர்வை கர்த்தர் மாத்திரமே நீக்க முடியும். பாருங்கள், நமக்கு முன்னாடி நல்ல உணவுகள் இருக்கு, மனசு சரியில்லை, சாப்பிட தோணுமா? கண்டிப்பா முடியாது. அதே நேரத்தில் சந்தோஷமா இருக்கும், சாதாரண உணவுகள் கூட நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய மனது சரியில்லாவிட்டால், மனது பலவீனப்பட்டு விட்டால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ சிலர் நீங்க மனதளவில் சோர்ந்து போய் வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு புது பலன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலன் கொடுத்து, புது அபிஷேகம் கொடுத்து, உங்களை பலத்தால் இடைக்கட்டி உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற செய்ய போகிறார். சோர்வு வரும்போது வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. பயங்கர டிப்ரெஷன், வேதனை, அழுத்தம் தான் வரும். அவிசுவாச எண்ணங்கள் வரும். ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு செய்ய மாட்டார், இவ்வளோ நாள் காத்திருக்கிறேன், இவ்வளோ நாள் ரொம்ப மனப்போராட்டமாவே இருக்கும். ஆனால் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது, பலன் கொடுக்கும் போது, எலியா போஜனத்தை புசித்த பிற்பாடு, ஆண்டவர் கொடுத்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்ட பிற்பாடு 40 நாட்கள் அந்த போஜனத்தின் பலத்தினால் நடந்தார் என்று வாசிக்கிறோம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு பலனை கொடுக்க போகிறேன், உன்னை பலத்தால் இடை கட்ட போகிறேன். சோர்ந்து போயிருக்கிறாயா? உனக்கு நான் பலனை கொடுக்க போகிறேன். நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள போகிறாய். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. இன்னும் கர்த்தரோடு நெருங்குவோம். வசனத்தின் பலத்திலே, ஆவியானவரின் பலத்திலே நாம் நிரம்பி இருப்போம். நிச்சயம் நமக்கு ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. நம்முடைய வழிகள் செவைப்படுத்தப்படும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் ஆண்டவர், இன்றைக்கு உடைய பிள்ளைகளை பலத்தால் இடைக்கட்டி தைரியப்படுத்தி அவர்கள் எந்தெந்த காரியங்களுக்காக முயற்சிக்கிறார்களோ அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். சரீர சோர்வுகள் மறைவதாக, மனதளவில் உண்டாகிற சோர்வுகள் இப்பொழுது மறைவதாக, ஒரு புது பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.